ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 29ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லயே பார்த்துருப்போம். அந்த கவர்னர் அவருடைய தங்கச்சி எப்படியாவது கொண்டு வரணுங்கிறதுக்காக 10 பொண்ணுங்களோட உயிர் வாங்குறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்க. நல்ல வேலையா அந்த இடத்துல வந்து ஷென்னும் யான்ஷியும் வந்து அவங்களை எல்லாரையும் காப்பாத்தி இருந்திருப்பாங்க. அதுலயும் புதுசா ஒரு பேன்ஷோட ஃப்ரெண்டு ஷூஷு இருக்கா இல்லையா, அவ மேலதான் அந்த பொண்ணை கொண்டு வர மாதிரி ஏதோ ரிச்சுவல் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதை தடுத்து ஷென் அந்த கவர்னரையும் பிடிச்சிடறான். அப்ப அந்த ஷூஷு பொண்ணு வந்துட்டு யான்ஷி கிட்ட அவருடைய தங்கச்சி ஷூஷு திரும்ப வரமாட்டாளான்னு கேட்டுட்டு இருக்கிறதோட தான் முடிஞ்சிருந்துச்சு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு யான்ஷி கிட்ட அந்த ஷூஷு பொண்ணு திரும்ப வரமாட்டாளான்னு கேக்குறதுக்கு, இல்லம்மா அந்த மாதிரி எப்படி நடக்கும்னு கேட்டு யான்ஷி கேக்குறதுக்கு, இல்ல அவர் என்ன தப்பு பண்ணாரு, அவர் ரொம்ப நல்லவரு, இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரையே அவர் ரொம்ப பாத்துக்கிட்டாரு, எந்த மக்களையும் கஷ்டப்பட விட மாட்டாரு, எல்லாருமே தன்னுடைய சொந்தமா தான் நினைச்சாரு அப்படின்ட்டு. இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவர் சொன்ன ரிச்சுவல்லாம் நான் கேட்கவே இல்லை, இல்லைன்னா அந்த பொண்ணு உயிரோட வந்திருந்திருப்பா, என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் சாக மாட்டேன், எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் அவருடைய சடங்குகள்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன், அதனாலதான் அந்த பொண்ணு உயிரோட வரலன்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த கவர்னர் மேல இருக்கிற பாசத்துல பேசிக்கிட்டு இருக்க. யான்ஷிக்கும் மனசு கஷ்டமா இருக்கு, ஷெனுக்கும் கஷ்டமா இருக்கு. அப்படியே அந்த கவர்னரை ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அப்படியே வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அங்க உள்ள மக்கள் எல்லாருமே பிடிச்சுக்கிறாங்க. எப்படி எங்க கவர்னரை நீங்க கூட்டிட்டு போகலாம், எங்க கவர்னரை ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே கேட்டுட்டு, நீங்க ரிலீஸ் பண்ணி விடுறீங்களா இல்லையான்ட்டு எல்லாம் சண்டை பிடிக்கிற மாதிரி வர. அப்ப கவர்னருடைய ஆட்கள் கொஞ்சம் பேரு வீரர்கள் வந்துடுறாங்க. அவங்களும் வந்துட்டு எங்க கவர்னரை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆளை எடுத்து நீட்டிட்டு நிக்க. அப்ப ஷென்னோட ஆட்களும் முன்னாடி போய் நின்னுக்கிறாங்க, யாரையும் தாக்க விடாம பாத்துக்க. அப்பயும் கூட அந்த வீரர்கள் எங்க கவர்னரை இங்க இருந்து உங்களால கூட்டிட்டு போகவே முடியாதுன்ட்டு எவ்வளவோ பேசிக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்துல இன்னமும் கொஞ்சம் ஆட்கள், அந்த போலீஸ் லீடர் இருக்கான் இல்லையா, அவனுடைய ஆட்கள் எல்லாம் வந்துடுறாங்க. அவங்களும் வந்துட்டு, ஷென் கிட்ட உங்களை நாங்க பாதுகாப்பா கூட்டிட்டு போறோம், ஆனா இந்த கவர்னரை இங்கே விட்டாகணும், இல்லைன்னா இந்த மக்கள் விட மாட்டாங்க, பிரச்சனை அதிகமாகும், நீங்க மட்டும் வாங்கன்னு சொல்ல யான்ஷிய ஷென் கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவங்க எல்லாருமே காட்டுக்குள்ள வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த போலீஸ் லீடரும் சொல்றான், கவர்னர் உண்மையிலுமே ரொம்ப நல்லவர், இங்க உள்ள மக்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்காரு, அதனாலதான் இந்த மக்கள் எல்லாம் அவரை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன கஷ்டமா இருந்தாலும் வீடு தேடி போய் அவங்களுக்காக செஞ்சு கொடுப்பாரு, இங்க உள்ள மக்கள் எல்லாம் அவரை கடவுள் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல. ஷென்கோ கூட ரொம்ப பெருமையா தான் இருக்கு, என்னுடைய அண்ணா அப்படிதான் ரொம்ப நல்ல மனசு கொண்டவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஷென்னுடைய அசிஸ்டன்ட் ஒரு செய்தியை கொண்டு வந்து கொடுக்குறான். அதுல ராஜமாதா ஷென்னும் அவங்களோட சேர்ந்து போர் செஞ்சு அந்த ஊரை அந்த கவர்னர் கிட்ட இருந்து மீட்கணும்னு சொல்லி செய்தி வந்திருக்கும். ஷென்னும் அதை படிச்சுட்டு, இங்க நடக்கிற அத்தனை விஷயமும் ராஜமாதாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யான்ஷியும், ஆமா நான் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி ராஜமாதா என்னை கூப்பிட்டு வச்சு தனியா பேசினாங்க, அப்பவே இந்த கவர்னர் மேல அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அதனால அவனை எப்படியாவது நீ க்ளோஸா வாட்ச் பண்ணி அவன் என்ன பண்றாங்கறத எனக்கு செய்தி அனுப்பி வையே, அங்க எனக்காக ஒரு ஆளும் இருக்காங்கன்னு ஆல்ரெடி எனக்கு சொல்லியிருந்தாங்க, அவருதான் அந்த கவர்னருடைய அசிஸ்டன்ட், அதை தெரிஞ்சுக்கிட்டதுலதான் கவர்னரும் அவனை கொண்டு போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே இங்க காட்டுக்குள்ள இருந்து புல்லுல இருந்து சலசலன்னு சத்தம் வருமா. ஷென்னும் அதை யாருன்னு பாருன்னு சொல்ல, அசிஸ்டன்ட் உள்ள இருந்து அந்த குட்டி பையனதோ கூட்டிக்கிட்டு வரான். ஏன்டா அங்க இருந்து ஒளிஞ்சிருந்தோ எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தேன்னு கேக்குறதுக்கு, அக்கா தான் சொன்னாங்க, யார் பேசிக்கிட்டு இருந்தாலும் முதல்ல ஒளிஞ்சிருந்து கேளு, அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் நீங்க பேசிட்டு இருக்கக்குள்ள நானும் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாளே ஷென்னும் கவர்னர் கிட்ட சமாதானம் பேசுறதுக்காக போக, ஆனா அவரு இவனை கொலை பண்ண ரெடியாக. ஷென்னும் அவனுடைய மேல்கோட்டை கழட்டி வச்சுட்டு, நான் உங்ககிட்ட சமாதானம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல, கவர்னரும் அவனை உள்ள கூப்பிட்டுறான். 2 பேருமே பேசிக்கிறாங்க. அப்ப ஷென்னும் அங்க நடந்துட்டு இருக்க நிலவரத்தை சொல்லி பாக்குறான். இங்க நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே ராஜமாதாவுக்கு தெரியும், அவங்களுடைய படையை இங்க அனுப்பி வைக்கிறாங்க, இங்க உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, நீ இவ்வளவு நாளா அந்த மக்களை எவ்வளவு தூரம் பாசமா பாத்துக்கிட்ட, அந்த மக்கள் எல்லாம் இப்ப இந்த படைகள் வந்தாங்கன்னா செத்துருவாங்க, நீ இவ்வளவு நாளா இதுக்காக தான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தியா நான் கேட்டுட்டு இருக்க, நீ என்ன நினைக்கிற, அந்த ராஜமாதா நல்லவங்கன்னு நினைக்கிறியா, அவங்க ரொம்ப மோசமானவங்க, உனக்கு தெரியுமா உங்க அப்பா மேல பழிய போட்டு உங்க அப்பாவை குற்றவாளின்னு சொல்லி அவரை கொன்னுட்டாங்க, ஆனா இங்க இன்னமும் என்னென்னலாம் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு கோணி பையில ஏதோ முத்திரை இருக்கு, அதை எடுத்து காட்டி, இது என்னன்னு உனக்கு தெரியுதா, மக்களுக்காக வர வேண்டிய அரிசியோட சாக்கு பையே, மக்களுக்கு சேர வேண்டிய தானியங்கள் அரிசி எல்லாத்தையுமே அவரு வித்து தின்னுட்டாருன்ட்டு பழி போட்டிருக்காங்க, உனக்கு தெரியுமா இல்லையா, உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியுமோ இல்லையோ, என்னுடைய மாஸ்டர் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, ஆனா அவர் மேல இப்படி எல்லாம் பழி போட்டிருக்காங்க, நான் எப்படி அவங்கள பழி வாங்காம விட முடியும் அப்படின்ட்டு அவன் கேக்குறதுக்கு, நீங்க சொல்றதும் சரிதான், இதுக்கு
இதுக்கு காரணமானவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைச்சாகணும். அதுக்காக இவ்வளவு மக்களுடைய உயிரையும் நம்ம வாங்க கூடாது இல்லையா? அவங்க எல்லாம் பாவம். இந்த போரை இப்பயே ஸ்டாப் பண்ணிருங்களேன் பிளீஸ்னு கேக்குறதுக்கு அதுக்கு கவர்னர் கேக்குறாரு, சரி நீ சொல்றத நான் கேக்குறேன், இந்த மக்களுக்கே உயிருக்கு எந்த ஆபத்தும் வரப்போறது கிடையாது, நான் அந்த போரையும் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஆனா நீ எனக்காக ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணி ஆகணும். உன்னோட வைஃப் இருக்கா இல்லையா, அவ இந்த ராஜமாதாவுடைய கையாளு, உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ராஜமாதாவும் ஒன்னும் நல்லவ கிடையாது. அந்த லேடி ரொம்ப மோசமானவங்க. அவளுக்கு அசிஸ்டண்டா இந்த பொண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் அவ அங்க அனுப்பி விட்டுக்கிட்டு தான் இருக்கா. எல்லாமே அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. சோ உன்னோட வைஃபோட தலையை வெட்டி கொண்டு வரியா, அதுக்கப்புறம் இந்த போரை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன்னு கேட்க ஷெனுக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் தான், அதுக்காக நான் ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறது அப்பாவி மக்கள் மேல கிடையாது. யார் இதுக்கு காரணமா இருந்தாங்களோ அவங்க மேலதான் நான் ரிவெஞ்ச் எடுக்கணும். அதுக்கு சட்ட ரீதியாவே அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு போயிடலாமே. எதுக்காக இவ்வளவு மக்களுடைய உயிரை நாம வாங்கி ஆகணும்? அண்ணா, அப்பா உயிரோட இருந்திருந்தா நீங்க இந்த மாதிரி பண்றதுக்கு அவர் ஒத்துக்கிட்டு இருப்பாரா? நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இதனால அப்பாவுடைய ஆத்மா சாந்தி அடையும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. அவர் இப்படி ஒருத்தனை நான் வளர்த்து வச்சுட்டேன்னு மனசு ரொம்ப கஷ்டப்படுவாரு. பிளீஸ் நான் இதை ஸ்டாப் பண்ணிருங்கன்னு கெஞ்ச, ஆனா கவர்னர் இல்ல, என்னால இந்த போரை நிப்பாட்ட முடியாது, என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீயே எங்க வீரர்களை பார்த்தல எப்படி இருக்காங்கன்ட்டு, அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், மக்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, நானும் இந்த போரை நிப்பாட்ட போறது கிடையாது அப்படின்னு சொல்லி சென் கிட்ட சொல்லவும் அவனுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுது. நீங்க இத்தனை அப்பாவி மக்களுடைய உயிரை வாங்கதான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். காட்டுக்குள்ள இருக்கிற யான்சிக்கிட்டையும் போயிட்டு எங்க அண்ணன் அந்த போரை நிப்பாட்டுற மாதிரி கிடையாது, போருக்கு அவனும் தயாரா தான் நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம பேன்ஷி கொஞ்சம் ஆட்களோட ஒரு துணியும் எடுத்துக்கிட்டே வரான். அதை பார்த்த உடனே ஷென்னும் அந்த துணியில எதையும் எழுதுறான். யான்ஷி பார்த்துட்டு நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்க அப்படியே இந்த கவர்னரை தான் காட்டுறாங்க. அவன் வழக்கம் போல அவனுடைய தங்கச்சி போட்டோவை வச்சு பாத்துக்கிட்டே இருக்க, ஷூஷு புது பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, என்னாலதான் அந்த சடங்கு சரியா முடியல, இல்லன்னா உங்க தங்கச்சி திரும்ப வந்திருப்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னோட உயிருக்கு ஆசைப்பட்டு உங்க தங்கச்சியோட உயிரை கொண்டு வர முடியாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல பிளேம் பண்ணிக்க, கவர்னரும் நீ எதுக்கும் கவலைப்படாத, அது நீ பண்ண தப்பு கிடையாது, நீ ஒன்ன நீ பிளேம் பண்ணிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையிலே அந்த கவர்னரும் படைகள் வருவாங்க, அவங்களோட சண்டை போட்டு ஆக்கணும்ட்டு கேட்லயே நின்னுட்டு இருக்க, அப்ப நம்ம ஷென் தான் வரான். தனியா வந்துட்டு அவனுடைய வில் அம்ப எடுத்து விட்டு அங்க பறந்துகிட்டு இருந்த அந்த கவர்னருடைய கொடியும் அறுத்து விட்டுற. கவர்னரும் வந்து பாக்குறான், ஷென்னு உங்களோட பிடிவாதத்தை இத்தோட நிப்பாட்டிக்கீங்க, 1,00,000 வீரர்கள் வராங்க உங்களை படையெடுத்து கொலை பண்றதுக்காக, நீங்க அந்த படைகளோட எதிர்த்து நின்னீங்கன்னா இங்க இருக்கிற ஒருத்தவங்களோட உயிர் தப்பாது, அத்தனை பேருமே செத்து போயிடுவாங்க, உங்களால சாதாரண மக்களும் சாகதான் போறாங்க, நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லி நின்னுகிட்டு கேட்டுட்டு இருக்க. அப்ப அந்த ஊருடைய தலைவரும் ஓடி வந்துட்டு கவர்னர் கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு, மக்களுடைய உயிரை காப்பாத்துங்க, இந்த டைம்ல போருக்கு நம்ம எடுத்து நின்னுட்டு இருந்தோம்னா நம்மளால முடியாது, மக்கள் தான் இதுல நிறைய பேர் சாவாங்க, இதோட போரை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுட்டு இருக்க. அந்த சமயத்துல போர் வீரர்கள் எல்லாம் வர மாதிரி, அதுவும் போர் முழக்கத்தோட வர மாதிரி எல்லாம் சத்தம் கேட்டுட்டு இருக்குதா, வீரர்கள் நம்ம நாட்டை நெருங்கிட்டாங்க போல இருக்கேன்னு இது பாத்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஒரு முகமூடி போட்டவன் அந்த ஊர் தலைவரை வந்து கழுத்தறுத்து கொண்டு போட்டுட்டு, அவன் சொல்றதானே நீ கேட்காத, போருக்காக நீ எதிர்த்து நிக்கிறதுக்கு பாரு, இது தலைவர் கொடுத்த ஆர்டர், நீ கண்டிப்பா போரை எதிர்த்து நின்னே ஆகணும், போர் பண்ணியே ஆகணும், இதுல சாதாரண மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ போர் பண்ணி ஆகணும், இது தலைவரோட உத்தரவு, அப்படி நீ போர் எடுக்கலன்னா உன்னோட உயிருக்குதான் ஆபத்து, உன்னை நாங்க கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு இருக்கக்குள்ளேயே அங்க கொஞ்சம் ஊர் மக்களும் வந்திருப்பாங்க. அவங்கள கவர்னரை நாங்க காப்பாத்துவோம், எங்களுடைய கவர்னரை நாங்க காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் தான் ஊருக்கு நிறைய நல்லது பண்ணி வச்சிருக்கானே, அதனாலே அந்த மக்கள் எல்லாம் கவர்னர் ரொம்ப நல்லவரு, அவரை எதுவும் பண்ணிடாதீங்க, நாங்க அவருக்காக உயிர் கொடுத்து காப்பாத்துவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க கோஷம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்த கவர்னரும் அப்பதான் அவருக்கும் புரிய வருது, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்மளுடைய சுயலாபத்துக்காக இந்த மக்களுடைய உயிரை நம்ம குடிக்க போறோமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, என் மக்களுடைய உயிரை ஆபத்துல விட மாட்டேன், நான் இந்த போரை பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே கழுத்து அறுத்து கொண்டு போட்டுறான். அதுக்கப்புறம் ஷென் கிட்டயும், ஷென் ஒத்தைக்கு ஒத்த நாம 2 பேரும் மோதிக்கலாமா அப்படின்னு கேட்க, ஷென்னும் ரெடியாக கேட்டையும் ஓபன் பண்ணி விடுறாங்க. கவர்னரும் வெளியே வர 2 பேத்துக்கு இடையில செம்ம சண்டை போய்கிட்டு இருக்கு. சண்டையில கவர்னரும் சொல்றான், ஷென் நீ சின்ன வயசுல இருந்தே என்கிட்ட தோத்து போய்கிட்டே இருந்த, உனக்கே தெரியும்ல, இப்பவும் நீ என்கிட்ட தோத்து போயிடுவேன்னு சொல்ல. ஷென்னும், அண்ணா அது அப்ப சின்ன வயசு, அப்ப எனக்கு சண்டை போடவே தெரியாது, ஆனா இப்ப அப்படி கிடையாது, இப்ப நீங்க தான் கண்டிப்பா என்கிட்ட தோத்து போவீங்க,
அப்படின்ட்டு ரெண்டு பேத்துக்கு இடையில செம்ம சண்டை போய்கிட்டு இருக்குது. அப்ப கடைசியா அவனுடைய ஆயுதத்தை எல்லாத்தையுமே ஷென் அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு அவனுடைய வாளை வச்சு பின்பக்கமா வச்சு அவனுடைய நெஞ்சிலேயே குத்த ஜெனரல் வாயில இருந்து ரத்தமா கக்கி தோத்து போயிடுறான். எனக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அதனாலதான் உங்ககிட்ட ஈக்குவலா சண்டை போட முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஷென்னு கையை கொடுத்து தூக்கி நிப்பாட்ட அப்ப மக்கள் எல்லாம் கவர்னரை காப்பாத்துவோம்னு சொல்லிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல அங்க இடையில ஒரு முகமுடி போட்ட பொண்ணு நிக்கிறா. அவ என்ன பண்றான்னா அவ ஒரு ஆயுதத்தை வீசி எறிய ஷென் கவனிச்சிடுறான். அந்த ஆயுதத்தை கவர்னர் மேல படாம அதை தள்ளி விட்டுற மக்கள் எல்லாம் பதறி போயிடுறாங்க. ஷென்னும் நீங்க உங்களோட இடத்துல போயிருங்க, மக்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்ல கவர்னரும் கேட்டை ஓபன் பண்ணி விடுங்கன்னு சொல்லவும் அங்க உள்ள வீரர்கள் எல்லாருமே அவங்க கையில இருக்கிற ஆயுதத்தை எல்லாத்தையுமே கீழே போட்டு கேட்டையும் ஓபன் பண்ணி விட்டுறாங்க. ஷென்னும் முன்ன போக கவர்னரும் பின்னாடி போயிட்டு கவர்னரை ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. ஷென்னும் அவனோட ஒரு துணியை எடுத்துட்டு வந்துட்டு கவர்னர் கிட்ட காட்ட அவன் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அப்ப நீங்க என்னை ஏமாத்திட்டீங்கல்ல ஷென், நீ வளர்ந்துட்டடா அப்படின்னு சொல்ல ஷென்னும் அந்த கொடிய அங்க பக்கத்திலேயே போட்டுட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்றான். ஆக்சுவலா இவங்க இதுதான் அந்த போர் முழக்கம்லாம் வந்தது இல்லையா, இது எல்லாமே ஃபேக்கா இவங்களா ரெடி பண்ணது. காட்டுக்குள்ள இருந்து இவங்களா ரெடி பண்ணி நிறைய பேர் நடக்கிற மாதிரியும் குதிரையோட காலடி சத்தம் கேட்கிற மாதிரியும் கவர்னரை ஒரு பயத்தை உண்டாக்கி மக்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருந்திருப்பான். அதெல்லாம் ஷென் கவர்னர்கிட்டயும் சொல்லிட்டு அண்ணா இங்க உள்ள மக்களுக்கு எந்த ஆபத்துமே வராது, நீங்க உண்மையை மட்டும் சொன்னா போதும்னா இது எல்லாமே இந்த ஃபயர்ஃபிளை செக்டர் பண்ண வேலை தானே அப்படின்னு கேக்குறதுக்கு சரி நாங்க உண்மையே சொன்னாலும் கூட என்னை அவங்க உயிரோட விட போறது இல்ல, நீ என்னதான் பிளான் பண்ணி வச்சிருக்குன்னு கேட்க நான் எல்லாமே அந்த ஃபயர்ஃபிளை செக்டர் மேலதான் எல்லா பழியும் போட போறேன், அவங்கதான் உன்னை மேனிபுலேட் பண்ணிட்டாங்க, அதனாலதான் நீ இவ்வளவு தூரம் பண்ணிட்ட, இல்லன்னா அந்த ஊர் மக்களை நீ எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு காப்பாத்தி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அந்த மக்கள் எல்லாம் உனக்காக தான் சப்போர்ட்டுக்கு நிக்கிறாங்க, அதனால உன்னை ஈஸியா என்னால வெளியே கொண்டு வந்துட முடியும், நீ கொஞ்ச நாள் மட்டும் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா உன்னோட லைஃப திரும்பவும் நீ வாழலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி நான் எல்லா உண்மையும் அதை முன்னாடி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கவர்னரும் ஒத்துக்கிறான். அந்த சமயத்துல அந்த ஜெயிலுக்குள்ள விண்டோஸ் வழியா நிறைய பட்டாம்பூச்சிகள் எல்லாம் உள்ள வர மாதிரி இருக்குது. அத பாக்குற ஷென்னும் அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்ப அந்த பட்டாம்பூச்சி மேல எல்லாம் அந்த நெருப்பை தள்ளி விட பட்டாம்பூச்சிகள்லாம் அப்படியே எரிஞ்சு சாம்பலாகிடுது. கவர்னரும் பார்த்துட்டு இதுக்கு மேல நான் உயிரோடு இருக்கிறது கஷ்டம், உயிரோடு இருக்க போறது கிடையாதுன்னு சொல்ல அண்ணா இந்த ஃபயர்ஃபிளை செக்டர்ஸ் நிறைய பேர் இப்படிதான் மேனிபுலேட் பண்ணி பண்றாங்க, திரும்ப நீங்க உயிரோட வருவீங்க, நீங்க செத்து போனாலும் உயிரோட வர முடியும், நீங்க திரும்ப நல்லபடியா வாழ முடியும் ரொம்ப காலத்துக்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் நிறைய கேஸ் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னமும் அவங்க எங்கதான் இருக்காங்க, அதோட ஹெட் யாருன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப மர்மமான முடிச்சாவே இருக்குது, கண்டிப்பா அவங்கள அழிச்சாகணும், இல்லைன்னா நிறைய பேர் இதால பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். செத்தவங்க திரும்பவும் உயிரோட வர்றதுங்கிறது நடக்கவே நடக்காது. இந்த சென் ஹூங்கிறவத இதுக்கு தலைவியா இருந்தா அவ பண்ண வேலைதான் இவ்வளவும் அப்படின்னு சொல்லிட்டு சமய திட்டவும் எனக்கும் அவதான் சொன்னா உன்னுடைய தங்கச்சியை என்னால திரும்ப கொண்டு வர முடியும்ட்டு, அதனாலதான் நானும் அவளுக்காக நிறையவே வேலை செஞ்சேன். ஆனா அவளுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அதனால நான் நிறையவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், நீ என்னை ராஜமாதா கிட்ட கொண்டு போய் விடு, நான் எல்லா உண்மையும் அங்க சொல்றேன்னு சொல்ல ஷென்னா அவங்க அண்ணனுக்காக அவனுடைய கோட்டை கழட்டி அவருக்கு போத்து விட்டுட்டு என்ன நடந்தாலும் சரி நீங்க என்னுடைய அண்ணங்கிறது மட்டும் மாற போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடான். அடுத்த நாளே கவர்னரை ஷின்ஷிட்டிக்கு கூட்டிட்டு போறதுக்காக ரெடி பண்ணி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க. அப்ப இந்த புது ஷூஷு பொண்ணு அங்க ஓடியாந்துடுறா. அவ யான்சி கிட்ட நான் கவர்னர் கிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் என்னை விடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு இல்ல முடியாது நீ பேச முடியாதுன்னு சொல்ல இல்ல நான் கண்டிப்பா பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு அவ கையில ஒரு சின்னதா கத்தி மறைச்சு வச்சிருந்திருக்கா. அதை எடுத்து நம்ம யான்சி கழுத்துலயே வச்சுட்டு எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிக்கிறா. நான் கவர்னர் கிட்ட கண்டிப்பா பேசி ஆகணும் என்னை விடுங்கன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்குவோம். எல்லாரும் பயந்து போயிட்டு அவளை விட்டுறாங்க. கவர்னரும் பார்த்துட்டு தப்பு பண்ணாதம்மான்னு சொல்ல இல்ல நான் கண்டிப்பா உங்ககிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே வந்துகிட்டு இருந்தவ யான்சியை தள்ளி விட்டுட்டு கவர்னர்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறா. நீங்க ரொம்ப நல்லவர் கவர்னர், நீங்க இங்க எல்லார் மேலயும் எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க மக்களுக்காக உயிரையே குடிப்பீங்க, நம்ம ரெண்டு பேரும் எப்ப மீட் பண்ணிக்கிட்டோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு கேட்க ஆக்சுவலா இந்த பொண்ணையும் யாரோ கடத்தி கொண்டு போயிட்டு இவளையும் ரேப் பண்றதுக்காக தான் கொண்டு போயிருந்திருக்காங்க. கட்டி போட்டு தரன்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்க அந்த இடத்துல கவர்னர் இழுத்துட்டு போனவனை அடிச்சு போட்டு இந்த பொண்ணையும் காப்பாத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை தான் தங்கச்சி மாதிரியே கூட வச்சுட்டு அவளுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க டான்ஸ் சண்டை அப்படின்ட்டு நிறையவே சொல்லி கொடுத்து அந்த பொண்ணை பக்கத்திலே வச்சு பாசமா பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணை தன்னுடைய தங்கச்சின்னு நினைச்சு அவளோட உயிரை இவளோட உயிர்ல கொண்டு வர முடியும்லாம் இவ்வளவு வேலையும் செஞ்சிருப்பாரு. அந்த பொண்ணு அதெல்லாம் சொல்லிட்டு, நீங்க ரொம்ப நல்லவர், உங்க தங்கச்சியை திரும்பவும் கொண்டு வரணும்னு நினைச்சது எந்தவித தப்புமே கிடையாது, நான் உயிரை கொடுத்தா உங்க தங்கச்சி திரும்ப வருவானா, நான் கண்டிப்பா என்னோட உயிரை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேல்கோட்டை கழட்டிட்டு கையில ஒரு கத்தி வச்சிருந்தாலே அந்த கத்தியாலே அவ இதயத்துக்கிட்டே குத்திக்க அந்த கவர்னரும் செமையா பயந்து போயிடுறாரு. உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி பிடிச்சிக்க. உங்களுக்காக என்னுடைய உயிரை கொடுக்கறதுல எனக்கு எந்த கவலையுமே இல்ல, நீங்க கொடுத்த உயிர் தான் இது, உங்களுக்காகவே என்னோட உயிரை நான் தியாகம் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணு இறந்து போக கவர்னர் ஷென் எல்லாரையும் இங்க இருந்து வெளியே அனுப்பிடு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்ல எல்லா கார்ட்ஸையும் ஷென்னும் வெளியே அனுப்பி விட்டுறான். கவர்னர் ஷென்னையும் பக்கத்துல வர சொல்ல ஷென்னும் பக்கத்துல போய் உட்கார்ந்த உடனே, எனக்கு தெரியும் எல்லாத்தையுமே நீ பழி வாங்கணும்னு நினைக்கிற, உங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ண அத்தனை பேத்தையும் பழி வாங்கு, அதுக்காக என்னால அவங்க கூட இதுக்கு மேல சப்போர்ட்டா இருக்க முடியாது, நீ யாரையும் விட்டுறாத, ஷென் ஃபேமிலி என் டீச்சரை அழிச்ச அத்தனை பேத்தையுமே கொன்னு போடணும், அவங்க யாருமே உயிரோட இருக்க கூடாது, அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல, அதுக்கு ஷென்னும் நான் சட்ட ரீதியாவே அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன், அதுக்காக நிறைய ஆதாரங்களை நான் சேர்த்துக்கிட்டே தான் இருக்கேன், யாரையுமே நானும் சும்மா விட போறதில்ல, அவங்களுக்கு சட்ட ரீதியா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கண்டிப்பா கிடைச்சாகும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப இந்த கவர்னர் வாயில இருந்து அப்படியே ரத்தமா கொட்டிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த பொண்ணு இறந்து போனாலேயே அந்த செகண்ட்லயே இவரும் ஏதோ ஒரு மாத்திரை எடுத்து போட்டிருந்திருப்பார் போல இருக்கு. ஆக்சுவலா அது விஷம் போல இருக்கு, அந்த விஷம் மாத்திரை எடுத்து போடவும் அவருடைய உயிரும் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்குது. ஷென்கெல்லாம் செம்ம ஷாக் ஆயிட்டு, உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. அவரும் அப்படியே இறந்தும் போயிட ஷென்க்கு செம்ம அழுக தாங்க முடியல, இருந்த ஒரே ஒரு சொந்தமான என்னுடைய அண்ணன் இறந்து போயிட்டாருன்ட்டு செம்மையா அழுதுகிட்டு இருக்க. யான்ஷி பக்கத்துல வந்துட்டு சமாதானப்படுத்தி, சரி பரவாயில்ல விடு, கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே ஊர்ல எல்லாம் பார்த்தா நிறைய பேர் அப்படி ஏதோ விஷத்தால பாதிக்கப்பட்டு எல்லாருமே இறந்து போய் கிடக்குறாங்க. நம்ம சாவிக்கு கூட ஒரு விதமான விஷம் பரவி யான்சி கூட மருந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிருந்தாங்க. ஷென் தான் மிரர் பர்சனோடைய ரத்தத்தை கொண்டு வந்து அவங்கள காப்பாத்தி இருந்திருப்பாங்க. அதே பாய்சன் தான் இப்ப இந்த மக்கள் உடம்புக்குள்ளேயும் இருக்குது. நிறைய பேர் அதுல செத்து கிடக்குறாங்க, அதுவும் நின்னபடியெல்லாம் ஏதோ வித்தியாசமே செத்து போய் கிடக்க அந்த இடத்துக்கு நம்ம யான்ஷி ஷென் எல்லாருமே வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த போலீஸ் ஹெட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய மக்கள் செத்து போய் கிடக்குறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாருக்குமே என்ன பண்றது, இப்படி இறந்து போயிருக்காங்களேன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஷென் அந்த கவர்னருடைய வீட்டுக்கு தான் வராரு. கவர்னர் சாகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீட்டுல போயிட்டு ஷூஷுவோட போட்டோவை பாருன்னு சொல்லி இருந்திருப்பார் போல இருக்கு. அதனால ஷென்னும் அந்த வீடெல்லாம் செக் பண்றதுக்காக வர ஷூஷுவோட போட்டோவும் பார்த்தா பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அதனால அந்த ஓவியத்துக்கும் பின்னாடி பார்த்தா ஏதோ கபோர்டு மாதிரி தெரியுது. அதனால அதை ஓபன் பண்ணி பார்க்க அங்க சின்னதா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதை ஷென்னும் பார்க்க அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன ட்விஸ்ட் காத்து இருக்குன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனுக்காக அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.